Good afternoon to one and all present here. We will be starting the session in another 5 minutes. A warm good afternoon to one and all present here. We welcome you all to Zentax Talk 40. We are happy to invite our associate partner, Mr. Natarajan Sir, President of Tech City Accountant Society. Thank you, sir, for accepting our invitation. We would like to hear a few words from you, sir. ஹலோ, எல்லோருக்கும் முதல்ல வணக்கம். நடராஜன் தமிழில் ஸ்பீக் கொடுக்கலாம்ல? கொடுத்துட்றேங்க, தமிழ்லேயே கேட்டுங்க. நடராஜன் டெக் சிட்டி அக்கௌண்டன்ட் சொசைட்டினுடைய பிரசிடென்ட் பேசுகிறேங்க. முதல்ல வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சென்டாக்ஸ் கிளினிக் நடத்துகிற இந்த கிட்டத்தட்ட ஆல்ரெடி 39 வெபினார் முடிச்சுட்டாங்க. திட் இஸ் ஃபார் தி 40th வெபினார் நடத்துகிறாங்க. இதில் கலந்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் டெக் சிட்டி அக்கௌண்டன்ட் சொசைட்டி பிரசிடென்ட் நடராஜன் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய டெக் சிட்டி அக்கௌண்டன்ட் சொசைட்டி ஆரம்பித்து மோர் தென் 19 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுதுங்க. இந்த 19 இயர்ஸும் நாங்கள் கோஆர்டினேட்டாக எல்லாருமே பண்ணுறோம். மோர் தென் 120 மெம்பர்ஸ் எங்களுடைய அக்கௌண்ட் சொசைட்டியில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஷனர், அக்கௌண்டன்ட் அது இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிறியவர்களும் இளையவர்களும் இருக்காங்க, மூத்தவங்களும் இருக்காங்க. இது நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மீட்டிங் நடத்தி அதாவது இந்த ஜிஎஸ்டியில் பற்றி நிறைய விளக்கங்கள் சில ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுத்து கூட்டி நடத்திட்டு இருக்காங்க. அதனால எங்கள் டெக் சிட்டி அக்கௌண்டன்ட் சொசைட்டி மூலயமா முதல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சென்டாக்ஸ் கிளினிக் திரு CA பால் தங்கம் அவர்களும் அவருடைய சன் மிஸ்டர் அரவிந்த் பால் தங்கம் அவர்களும் சேர்ந்து இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு டாக்ஸ் பிராக்டிசர்ஸ்க்கு தேவையான ரூல்ஸ், ஆக்ட், இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி இது சம்பந்தமான விளக்கங்களையும் நிறைய நமக்கு தந்திருக்காங்க. அதாவது வெபினார் மூலியமும் தந்திருக்காங்க, டைரக்ட் மீட்டிங்லையும் தந்திருக்காங்க. எங்கள் டெக் சிட்டி அக்கௌண்டன்ட் சொசைட்டிக்கு அவங்க நிறைய டைரக்ட் மீட்டிங்லேயே அட்டன் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த் கூட மீட்டிங்கில் எங்களுக்கு அவர் மிஸ்டர் பால் தங்கம் சார் நிறைய எங்களுக்கு இந்த அந்த ஆர்சிஎம் அதை பற்றி நிறைய கிளாஸ் எடுத்திருக்காருங்க. இவருடைய சர்வீஸ் நமக்கு நிறைய தந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 39 முடிஞ்சு 40வது செமினார் இதை இந்த வெபினாரை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. இன்றைய கீ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்டேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் என்னென்ன நிறைவேற்றப்பட்ட ஆக்ட், அந்த இது சேஞ்சஸ் இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அவங்க நல்ல விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை நமக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதாவது நினைத்த மாத்திரத்தில் ஒரு புயலையே உருவாக்கக்கூடிய இளம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரு நமக்காக இந்த கிளாஸை நடத்த போறாருங்க. அதாவது இளம் புயல், அதாவது சொல்லுவாங்க மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பரிசு அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக இந்த ஜிஎஸ்டி 54th கவுன்சிலில் நடந்த மீட்டிங்கை பற்றி நமக்காக விளக்கம் தர போகிறாங்க. அவரை பற்றி ஒரு சின்ன இதை மாத்திரம் கொடுக்கலாம். இஸ் ஃபெலோ ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் பார்ட்னர் ஆஃப் மிஸ்டர் CA பால் அண்ட் மிஸ்டர் அரவிந்த் பால் தங்கம் LLP. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இவர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் 12th அண்ட் CA CPT இதில் வந்திருக்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் நாலேஜ் ஆஃபீஸர், இந்த சென்டெக் கிளினிக்கில் நாலேஜ் ஆஃபீஸராக இருக்காருங்க. இந்த சென்டெக் கிளினிக்கில் நாலேஜ் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அதாவது மேக்சிமம் அவங்க பண்ணுறதுல இவருடைய நாலேஜஸ் நிறைய இருக்கும்.
அதை வந்து நம்ம வந்து நிறைய நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இவர் வந்து டீச்சிங் நாலேஜ், அதாவது பாத்தீங்கன்னா இவர் படிச்சது, இவர் வந்து என்னென்னலாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு லீடிங் ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து இவர் வந்து நமக்கு, அதாவது இவர் வந்து கிளாஸ் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இவருக்கு அந்த பெருமைகள்லாம் உண்டுங்க. இவ்வளவு திறமைகளையும் உள்ளிக்குள்ள நம்ம இளம் புயல் திரு பிரசாந்த் சூர்யா அவர்களை நமது வெபினாருக்கு வருக வருக என்று வரவேற்று அவருடைய ஸ்பீச்சை வந்து அவருடைய ஸ்பீச், அவருடைய அறிவுரைகள், அவருடைய விளக்க உரைகள், ஜிஎஸ்டி 54th கவுன்சிலுடைய என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ், அந்த ஆர்சிஎம் சேஞ்சஸ், அப்புறம் ஆல்ரெடி இப்போ வந்திருக்க வந்து இன்வாய்சஸ், அந்த மாதிரி உள்ளது நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்த சேஞ்சஸை பற்றி நமக்கு வந்து விளக்கறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய டைம் எடுத்துக்காம அவருக்கு வந்து அந்த டயத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yes, sir. So thank you very much, sir. Thank you very much for coming, sir. Thank you for accepting to be a part of 40 Zentrax Talk, sir. I am humbled by your words, sir. Thank you. Thank you very much for the appreciation, sir. Yes, sir. So, இதோட மெயின் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து செப்டம்பர் 9 நடந்தது. ஸோ அதுல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், ஜெனரலா இந்த ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது வந்து எப்படி ஒரு யூனியன் பட்ஜெட் வந்தா ஒரு முன்னாடி வந்து ஒரு சலசலப்பு இருக்குமோ, என்ன வந்திருக்கு, என்ன ரேட் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு வருமோ, அது மாதிரி சிமிலர்லி இப்போ வந்து ஏதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தா அதுல நிறைய சேஞ்சஸ், நிறைய வந்து ப்ரப்போசல்ஸ் எப்பவுமே இருக்குது. ஸோ இந்த தடவை 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டாந்தரத்துல என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத மெயினா பார்க்கலாம். So first thing to start with is RCM applicability. RCM applicability, RCMனா எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னா, அதாவது ஜென்ரலா ஒருத்தர் யார் வந்து கூட்ஸ் விற்கிறாரோ இல்ல சர்வீஸ் விற்கிறாரோ அவங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுவாங்க. அவங்க ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது they will be paying to the government. But in some scenarios the government has notified that the tax has to be borne by the service receiver or goods receiver. அதாவது யார் பொருள் வாங்குறாங்களோ இல்ல யார் அந்த சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க அந்த ஜிஎஸ்டி போர்ஷனை சப்ளையரை கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. அததான் ஆர்சிஎம்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். So many common reverse charge mechanism and popular reverse charge mechanism transactions are advocate fees சொல்லலாம். GTA goods transport agency இந்த freight service எல்லாம் வந்து RCMல கட்ட வேண்டியிருக்கும். So whoever is in GST era from 2017 has GST registration from 2017 is very well aware of the fact that ஆடிட்லாம் வந்தா ஃபர்ஸ்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் P&L வந்து லிஸ்ட் என்னென்ன லிஸ்ட்ல இருக்கோ அது எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆர்சிஎம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு நோட்டிபிகேஷன் நம்பர் 13/2017 படி சில சர்வீசஸ் மட்டும் ஆர்சிஎம் கட்டணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ முன்னாடி இருந்து இருக்கவங்களுக்கு இந்த ஆர்சிஎம் கான்செப்ட் புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த சர்வீஸ் டாக்ஸ் காலத்திலேயே பிஃபோர் 2017 இந்த ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ வாட் ஹாஸ் பீன் டன் தேர் அப்படின்னு கேட்டா RCMல they have included 3 more transactions. They have recommended to include 3 more transactions. First transaction என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் ஸ்கிராப் விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிராப் வந்து சப்ளை பண்றாங்க, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை ஆகுது அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான் RCM கட்டணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் there was a section called 9 subsection 4 when GST was introduced. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ்ல இருந்து நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் நீங்க அதுக்கு வந்து RCMல GST கட்டணும். ஏன்னா அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் இஸ் நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் ஜிஎஸ்டி. ஸோ அதனால நம்ம வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் RCM கட்டிட்டு அதுக்கு வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். சோ இது வந்து 17-18ல ஆடிட் வந்த எல்லாத்துக்குமே they would have faced it from 1/7/2017 to 13/10/2017. What are all the supplies in which GST was not charged? The department has asked us to pay under RCM and avail ITC. சோ இது ஆனா 13th அக்டோபர் போதே இந்த அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது கூட்ஸ் வாங்கினா RCM கட்டணும்
அப்படின்னு சொல்லி இருந்த அந்த சட்டம் வந்து டிஃபர் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்ப தற்காலிகமா ஒத்தி வைக்கணும் அப்படின்னு ஒத்தி வச்சாங்க. இன்னுமே அது ஃபுல்லா நடைமுறைக்கு வரல. சோ அப்படி இருக்கும்போது இந்த மெட்டல் ஸ்கிராப் பொறுத்த வரைக்கும் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து நீங்க வாங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆர்சிஎம் கட்டணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் will not be able to collect GST. நம்ம தான் அதுக்கு ஆர்சிஎம் கட்டி ஐடிசி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஹூ ஆர் ஆல், யாரெல்லாம் வந்து ஸ்கிராப் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து ப்ளீஸ் மேக் a note of it. From the date it is notified, you have to pay it under RCM if you are procuring it from an unregistered dealer. Next, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரெண்டிங் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அதாவது நமக்கு முன்னாடியே தெரியும், ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் வெல்டிங்ல தேர் ஹஸ் பீன் an amendment. அது ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து வாங்கினா தேவையில்லை, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து வாங்கினா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர் ஹஸ் பீன் சம் அமெண்ட்மெண்ட்ஸ். ஃபார் த பாஸ்ட் 1 year இந்த ரெண்ட்டை பத்தி நிறைய வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல முக்கியமானது இப்ப என்ன ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்னா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து அதாவது வந்து நீங்க ஒரு ரெண்ட்டுக்கு வச்சிருக்கீங்க, நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணல, நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு கடையை வந்து வாடகைக்கு விடுறீங்க. உங்க கடையில வாடகைக்கு இருக்கவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஆர்சிஎம்ல கட்ட வேண்டியது. சோ அந்த ரெண்டிங் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் வந்து ஆர்சிஎம் குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுல டீடைலா இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, பிகாஸ் தேர் ஹஸ் பீன் மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸ் ரிகார்டிங் ரெசிடென்ஷியல். எப்போ ரெசிடென்ஷியல் போது கட்டணுமா, இல்ல வந்து கமர்ஷியல் ரெண்ட் போது கட்டணுமா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்கும் போது எப்ப கட்டணும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருந்தது. சோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஐ ஹவ் given a table here. I will explain it one by one. அதாவது the first thing is I am talking only about the residential property. So residential property எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் சினாரியோல சப்ளையரும் அன்ரெஜிஸ்டர்டா இருக்காரு, ரெசிபியன்ட்டும் அன்ரெஜிஸ்டர்டா இருக்காரு அப்படின்னா அது வந்து, அதாவது நீங்க தொழில் எல்லாம் பண்ணல, நீங்க என்னன்னா வீடு வந்து வாடகைக்கு விடுறீங்க ஒருத்தருக்கு, அவரும் தொழில் எல்லாம் பண்ணல, அவரும் வந்து அவரு குடும்பத்தோட இருக்கிறதுக்காக he is being a tenant in that property அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. ஏன்னா ரெண்டு பேருமே அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படிங்கறதுனால அதுக்கு ஜிஎஸ்டி வராது. செகண்ட் டைப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியே நீங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஆனா ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒருத்தருக்கு வந்து வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்சிஎம் வரும். ப்ரொவைடர் ரெஜிஸ்டர்ட் பர்சன் அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அவரோட ஏதோ பிசினஸ் பர்பஸ் அதுக்காக யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து ஆர்சிஎம் வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சப்ளையர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன், ரெசிபியன்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா எக்ஸம்ட். அதாவது if a residential property is rented out to any person except registered person, அது வந்து எக்ஸம்ட். ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நீங்க வந்து வாடகைக்கு விட்டீங்கன்னாவே that will be exempt. லாஸ்ட் கேஸ் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இப்ப அதாவது சப்ளையரும் ரெஜிஸ்டர்டு, ரெசிபியன்ட்டும் ரெஜிஸ்டர்டு அப்படின்னா டாக்ஸபிலிட்டி வந்து ஆர்சிஎம்ல கவர் ஆகும். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு கமர்ஷியல். கமர்ஷியல்ல ரெண்டு பேரும் அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆர்சிஎம் வராது. அதாவது நீங்க ஏதோ ஒரு சின்ன கடையை வந்து வாடகை கொடுத்துருக்கீங்க, நம்மளுக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல, கடையில இருக்கவருக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல 20 lakhs இல்ல 40 lakhs தான் ஒரு டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. செகண்ட் பாயிண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விடுறீங்க, ஆனா நீங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கீங்க, ஆனா வாடகைக்கு இருக்கவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா ஆர்சிஎம் கட்ட வேண்டியது வரும். அதை தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த டேட்ல இருந்து நோட்டிஃபை பண்ணப்படுதோ அன்னிலிருந்து அது வந்து நீங்க அதுக்கு ஆர்சிஎம் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது இஃப் யூ ஆர் பேயிங் எனி ரெண்ட், அந்த சப்ளையர் அந்த ரெண்ட் அந்த ஓனர் வந்து வீடு ஓனர் வந்து இது கலெக்ட் பண்ணல, ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஆர்சிஎம்ல கட்ட வேண்டியது. இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓனர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா அவரும் ஜிஎஸ்டி போட மாட்டார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு, நம்மளும் ஜிஎஸ்டி ஆர்சிஎம்ல கட்ட தேவையில்லை அப்படின்னு இருந்தது. ஆனா இனிமேல் இதை என்னைக்கு ப்ரப்போஸ் பண்றாங்களோ, என்னைக்கு வந்து நோட்டிஃபை பண்றாங்களோ அன்னில இருந்து இஃப் ஹி இஸ் அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் வி ஆர் ரெஜிஸ்டர்ட், நம்ம வந்து ஒரு வாடகைக்கு ஒரு இடத்துல எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பே பண்ற ரெண்ட்டுக்கு அவருக்கு ரெண்ட்டை கொடுத்துட்டு we have to pay RCM to government. நெக்ஸ்ட், கமர்ஷியல் பிரிமிசஸ்ல ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு விடுறாருன்னா ஃபார்வர்ட் சார்ஜ்லேயே வந்துடும், அவரே உங்களுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ரெண்டு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நடுவில் இருந்தா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் வந்துடும், அவரே ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிடுவாரு. ஸோ மேஜரா வந்து நமக்கு இந்த 2017-18 நிறைய நோட்டீஸ் வந்து இருந்தது. எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம கம்பெனி வச்சிருப்போம், நம்ம கம்பெனி வாசல்ல வந்து ஒரு ஏடிஎம்க்கு வந்து வாடகை பெற்றிருப்போம். சோ அது வந்து நாட் டைரக்ட்லி ஃப்ரம் பிசினஸ், நம்ம பிசினஸ் பண்றது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், பட் நம்ம வந்து அந்த ஏடிஎம்ல இருந்து ரெண்டல் இன்கம் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டாம முன்னாடி இருந்துட்டு இருந்தோம்.
பட் இனி அது வந்து 2017-18 இருந்தே கட்டணும். இப்போ வேரியஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க 17-18 இருந்து. அதுக்கு வந்து கண்டிப்பா கட்டணும். அதுல வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. 2017-18 இருந்து அது வந்து கட்டணும். இப்ப என்ன மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம எங்க தங்கியிருக்கோமோ அந்த அந்த கடையோட ஓனர் வந்து அந்த கடையோட அந்த பிரிமிசஸோட ஓனர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும் பட்சத்தில் he will not charge GST and we should pay under reverse charge mechanism. Next thing, the last thing in RCM amendment is GTA ancillary services. So ஒரு goods transport agency எடுத்துக்கிட்டா we all know they have three options. One is they can pay 12% under they can collect 12% from you. அடுத்து வந்து they can collect 5% from you. இல்லாட்டி RCM வந்து நீங்க 5% கட்டிருங்க அப்படின்னு டாக்ஸ் இன்வாய்ஸ்ல எழுதி கொடுப்பாங்க. So they have three options. இந்த சினாரியோல இப்போ ஆன்சிலரி சர்வீசஸ் நிறைய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஜிடிஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரைட் மட்டும் பார்த்துக்காம லோடிங் அன்லோடிங் பண்றது, பேக்கிங் பண்றது, அந்த மாதிரி சில ஆன்சிலரி சர்வீஸும், அதாவது பிரின்சிபல் சப்ளை வில் பி டிரான்ஸ்போர்டேஷன், அது போக இந்த இறக்கி வைக்கிறது, வண்டியில ஏத்துறது, அந்த மாதிரி ஆன்சிலரி சர்வீசஸ் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட். In that scenario, they have clarified. We are always of the view that it is a composite supply because the main supply there is only freight service. Ancillary-ஆ அதுக்கு கோஇன்சிடென்டலா ப்ரொவைட் பண்றது தான் இந்த பேக்கிங், லோடிங், அன்லோடிங் பண்றது, அது எல்லாமே கோஇன்சிடென்டலா ப்ரொவைட் பண்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது we are always of the view, அதாவது ஆன்சிலரி சர்வீசஸும் வந்து will be part of composite supply தான். அந்த ஃப்ரைட்டுக்கு என்ன ஜிஎஸ்டி டாக்ஸபிலிட்டி வருதோ அதே தான் வந்து இந்த ஆன்சிலரி சர்வீசஸ்க்கும் வரும் அப்படிங்கிறது தான் வந்து எப்பவுமே நமக்கு இருக்க வியூ. இப்போ நிறைய டவுட்ஸ் இருந்தனால நிறைய ஆடிட் பேரஸ்ல அதை ஸ்பெசிபிக்கா இஷ்யூ பண்ணாங்க. ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜிடிஏ அதுக்கு 5% போடணும், லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கு ஏதாவது கூலி வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 18% போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிடிச்சிருந்தாங்க. அது வந்து நிறைய ஆடிட் பர்பஸ்ல பெரியா ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு வாட் த டிபார்ட்மெண்ட் ஹஸ் டன் இஸ் தே ஹவ் கிவன் அ கிளியர் சர்க்குலர் சேயிங் தட் whatever ancillary services is provided by a GTA with in addition to the transport services, for that என்ன டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி வந்து அந்த மெயின் சப்ளைக்கு வருமோ அதே டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி தான் இந்த லோடிங் அன்லோடிங்க்கு வரும். provided a separate invoice is not given for loading unloading. அதாவது இங்க இருந்து டெல்லியில நம்ம ஒரு கூட்ஸ் எடுத்துட்டு போறாங்க, அங்க அன்லோட் பண்றாங்க, இங்க இருந்து லோட் பண்ணிட்டு அங்க போய் அன்லோட் பண்றாங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே பில்லா ரைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் காம்போசிட் சப்ளை. இல்ல லோட் பண்றதுக்கு அன்லோட் பண்றதுக்கு தனித்தனியா பில் பண்ணிட்டு வெறும் அந்த ஃப்ரைட்டுக்கு தனியா பில் பண்ணியிருந்தாங்கன்னா தென் இட் இஸ் நாட் அ காம்போசிட் சப்ளை, தென் இட் இஸ் செப்பரேட் சப்ளை. லோடிங் அன்லோடிங் தனியா ஜிஎஸ்டி வரும், இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியா ஜிஎஸ்டி. So I have clarified it here by giving a table. So we are all aware that GTA has three options. One is they can collect 12% from you, they can collect 5% from you, or they can ask you to pay under RCM at 5%. So இந்த மூணு சினாரியோலையுமே பிரின்சிபல் சப்ளைக்கு என்ன டாக்ஸபிலிட்டி வந்துச்சோ அதே தான் வந்து இந்த லோடிங் அன்லோடிங்க்கு வரும், ப்ரொவைடட் செப்பரேட் பில் இஸ் நாட் இஷ்யூட் ஃபார் தட். அதாவது ஃபர்ஸ்ட் சினாரியோல ஜிடிஏ வந்து டாக்ஸ் 12% கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்சிலரி சர்வீசஸ் அதாவது லோடிங் அன்லோடிங்க்கும் டாக்ஸ் அவங்க 12% கலெக்ட் பண்ணும். இல்ல 5% தான் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா அந்த லோடிங் அன்லோடிங்க்கும் 5% கலெக்ட் பண்ணும். இல்ல அவங்க ஆர்சிஎம்ல ரெசிபியன்ட்ட பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா ரெசிபியன்ட் அதுக்கும் சேர்த்து ஆர்சிஎம் 5% பே பண்ண வேண்டியிருக்கும், அந்த லோடிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் சேர்த்து ஆர்சிஎம் 5% பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் டேக் த கேரக்டர் ஆஃப் தட் பிரின்சிபல் சப்ளை அன்லஸ் அ செப்பரேட் பில் இஸ் கிவன். ஒருவேளை சம்டைம்ஸ் செப்பரேட் பில் கொடுக்குறாங்க, லோடிங் அன்லோடிங்க்கு செப்பரேட் பில்லு, ஃப்ரைட்டுக்கு செப்பரேட் பில்லுன்னு கொடுக்குறாங்கன்னா ஃப்ரைட்டுக்கு ஜிடிஏக்கு என்ன டாக்ஸபிலிட்டி வருமோ அது நம்ம பே பண்ணுவோம், அவங்க ஆர்சிஎம்ல கட்ட சொன்னாங்கன்னா நம்ம கட்டுவோம், லோடிங்க்கு அவங்க ஜிஎஸ்டி போட்டு தந்துருவாங்க. ஸோ தட் இஸ் அ செப்பரேட் சப்ளை, தட் வில் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஸ் அ காம்போசிட் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரப்போஸ் திஸ் மெட்டல் ஸ்கிராப். நான் ஆல்ரெடி ஒன்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஆர்சிஎம் கொண்டு வர போறாங்க, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து சப்ளை பண்ணா ஆர்சிஎம்ல ரெஜிஸ்டர்ட் பர்சன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெட்டல் ஸ்கிராப்க்கு டிடிஎஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க மெட்டல் ஸ்கிராப் வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில வந்து டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது. So we are all aware that income tax there is separate thing called TDS TCS. ஜிஎஸ்டிலயுமே டிடிஎஸ் டிசிஎஸ் இருக்கு. டிடிஎஸ் மெயினா இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அதுக்கெல்லாம் தான் மெயினா இப்ப டிடிஎஸ் இருக்கு. இப்போ இந்த மெட்டல் ஸ்கிராப்புக்கும் டிடிஎஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் when it is notified only it will come into effect. பட் ஒருவேளை இதுக்கு வந்து வந்தா எப்படி இருக்கும், how a transaction will change அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு டாக்ஸபிள் வேல்யூ வந்து 1 lakh கூடிய மெட்டல் ஸ்கிராப் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது ஜிஎஸ்டி வந்து 18,000 போடுவாங்க. 18%, அசியூம் இட் இஸ் 18%, 18,000 போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் 206C படி, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 206C படி டிசிஎஸ் வந்து சப்ளையரே கலெக்ட் பண்ணுவார் 1%. ஏன்னா ஸ்கிராப்புக்கு எல்லாத்துக்குமே 1% டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணும். அது வந்து இன்க்ளூடிங் அந்த ஜிஎஸ்டி வேல்யூல தான் ஜெனரலா கலெக்ட் பண்றாங்க. ஸோ 1180 கலெக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி என்ன கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த 1 lakh plus 18,000 plus 1180, 1,19,180 கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒருவேளை இந்த டிடிஎஸ் வந்தா இதுக்கான இந்த டிடிஎஸ் 2% புடிச்சு 2,000 கழிச்சு 1,17,180 கொடுத்துட்டு டிடிஎஸ் வந்து 2,000 பே பண்ணிக்குவோம். இதை வந்து தனியா டிடிஎஸ் இருந்தாவே வந்து என்ன இஷ்யூனா, டிடிஎஸ் குடிக்கிறதுக்கு தனியா ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அதுக்கு வந்து GSTR 7 அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. GSTR 7 அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அது வந்து டியூ டேட் வந்து 10th. அவர் நார்மல் GSTR 1 டியூ டேட் இஸ் 11th. GSTR 7 டியூ டேட் வந்து 10th. GSTR 7 நம்ம ஃபைல் பண்ணா எப்படி GSTR 1 நம்ம ஃபைல் பண்றது, GSTR 2A 2Bல நம்மளோட இவங்களுக்கு போகுதோ, நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு போகுதோ, அதே மாதிரி GSTR 7 நீங்க ஃபைல் பண்ணா நம்மளோட சப்ளையருக்கு GSTR 7A போகும். அதை வந்து அவர் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல அதை வந்து அவர் எடுத்துக்கலாம். அவர் வந்து கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம். So next thing is 53rd GST Council meeting ரொம்ப the most talked about point is relief under section 128A. அதாவது செக்ஷன் 73ல நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு 1 month முன்னாடி 53rd GST கவுன்சிலுக்காக பிரத்யேகமா we have put a webinar that is available in YouTube. அங்க வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2017-18, 18-19, 19-20ல if you have section 73 notice, section 73 notice will be issued for non-fraudulent case and section 74 notice will be issued for fraudulent case. section 73ல நமக்கு non-fraudulent caseல ஏதாவது நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி செக்ஷன் 128A இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது போன 53rd GST கவுன்சில் மீட்டிங்கோட டாக்ஸ் டாக்ஸ்லயே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கிற நோட்டீஸ் எல்லாம் அடங்கும் அப்படின்னா செக்ஷன் 73ல நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, இல்ல செக்ஷன் 73ல நோட்டீஸ் போட்டு ஆர்டர் ஆயிடுச்சுன்னா, இல்ல செக்ஷன் 107ல ஆர்டர் ஆயிடுச்சுன்னா, நான் அப்பவே சொல்லியிருந்தேன் அந்த டாக்ஸ் டாக்ஸ்லயே ஐ நோட்டட் தட் செக்ஷன் 107ல செக்ஷன் 73யோட ஆர்டரும் வில் பி இன் செக்ஷன் 107 தான். அங்கதான் அப்பீல் போவோம். செக்ஷன் 74 ஆர்டருக்கும் அப்பீல் போய் ஆர்டர் வர்றது செக்ஷன் 107ல தான். ஸோ செக்ஷன் 107 கவர்ஸ் போத் ஆர்டர்ஸ். அப்பீலுக்கு அப்புறம் வர்ற போத் ஆர்டர்ஸ்மே செக்ஷன் 107ல கவர்டு. தட் இஸ் an ambiguity கேஸ். அதோட கிளாரிபிகேஷன் இன்னும் வரல. பட் 53rd GST கவுன்சில் மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதோட டேட் வந்து 31/3/2025க்குள்ள அசஸ்சி வந்து அந்த டாக்ஸ கட்டிட்டாங்க, அப்பீல் போகாம அட்மிட் பண்ணி டாக்ஸ கட்டிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வில் பி வெய்வ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டில் டேட் தட் டேட் இஸ் நாட் நோட்டிஃபைட். 54th GST கவுன்சில் மீட்டிங்லயும் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க 31/3/2025 அதை நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/11/2024ல இருந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/11/2024 செக்ஷன் 128A will be notified அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம போன டாக்ஸ்லயே திருப்பி பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி மூணுமே செக்ஷன் 73 தான் நோட்டீஸ். ஆனா பட் ஆல்ரெடி டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி நான் மூணுமே கட்டிட்டேன் அப்படின்னா இந்த செக்ஷன்ல ரீஃபண்ட் வாங்கிக்கலாமான்னு கேட்டா அது வந்து ரீஃபண்ட் வாங்க முடியாது. தட் இஸ் செக்ஷன் 128 இஸ் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். அதுக்கு வந்து ரீஃபண்டே நம்ம வாங்க முடியாது. ஸோ செக்ஷன் 128A வந்து 1st November 2024ல இருந்து நோட்டிஃபை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயினா என்னென்ன queries வருது, வாட் ஆர் த questions arises in our mind அப்படின்னு கேட்டா, ஒன்னு சார் 1/11/2000 ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து there is frequent call-ups. ஒரு ஆர்டர் விழுந்துருச்சு அப்படின்னா ஏன் நீங்க கட்டுங்க, நீங்க கட்டலன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங் போயிடுவோம் 3 monthsல அப்படின்னு சொல்லி there is frequent call-up from the department. So I have already paid 1/11/2024 1/11/2024 முன்னாடியே நான் பே பண்ணிட்டேன் சார். அந்த டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி மூணுமே நான் 1/11/2024 முன்னாடியே பே பண்ணிட்டேன். அதுக்கு ரீஃபண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி கட்டினதுக்கு ரீஃபண்டுங்கிற ஒரு பாயிண்டே கிடையாது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிக்கு ரீஃபண்ட் கண்டிப்பா வராது. டாக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன், இன்னும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி கட்டல, அதுக்கு வந்து வெய்வர் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து வெய்வர் வரும். பட் தெளிவா அது நோட்டிஃபை பண்ணும்போது தான் எந்த டேட்ல இருந்து எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. பட் இன் அவர் ஒப்பீனியன் அதுக்கு வந்து வெய்வர் இருக்கு.
நெக்ஸ்ட் ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் டாக்ஸ் லைபிலிட்டி நம்மகிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், பெனால்டி எல்லாமே ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்ல ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரீஃபண்ட் வாங்க முடியுமான்னு கேட்டா அது நாட் அட் ஆல் கன்சர்ன் வித் திஸ் நோட்டிபிகேஷன் அட் ஆல். செக்ஷன் 128A நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஒரு கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்டா கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டியே இல்லை. செக்ஷன் 128A இடம் இல்லை. ஸோ கட்டி இருந்தா அது அவ்வளவுதான் முடிஞ்சுது. கட்டாம இருந்திருந்தா டாக்ஸ் மட்டும் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வெய்வருக்கு வந்து வெய்வர் வில் பி அப்ளிகபிள் ஃபார் அஸ். ஒருவேளை இப்ப வந்து ஆர்டருக்கு ஏதாவது நம்ம கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா இன்னும் 3 months முடியறதுக்கும் நவம்பருக்கு அப்புறம் தான் முடியுதுன்னா யூ ப்ளீஸ் வெயிட் டில் நவம்பர். அந்த நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் கட்டிருங்க டு பி இன் சேஃபர் சைட். 3 months முடிய போகுது அப்படின்னா கட்டுறது தான் பெட்டர். ஏன் அப்படின்னா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் இல்லாட்டி தே வில் இனிஷியேட். 3 months முடியல அப்படின்னா ஒரு நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் போர்ஷன் மட்டும் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்டி வெய்வர் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுவும் 53rd GST கவுன்சில் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஜென்ரலா நம்ம ஒரு வருஷத்தோட ஐடிசி எடுக்கிறதுக்கு டைம் லிமிட் 30th November ஆஃப் நெக்ஸ்ட் இயர். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு 30th November 2024 இஸ் த லாஸ்ட் டேட் டு அவைல் ஐடிசி. அந்த வருஷத்துக்கான இன்வாய்ஸை நவம்பர் 30க்கு அப்புறம் நம்ம கிளைமே பண்ண முடியாது. முன்னாடி இது செப்டம்பர் இருந்தது, இப்ப நவம்பர்னு ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 year இது November 30, 2024 இருக்கு. ஸோ with respect to this, for the earlier years 2017, 18, 18, 19, 19, 20, particularly 2021, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோவிட்னால ஹிட் ஆனதுனால அந்த மார்ச் 2020 ரிட்டர்னே வந்து ரொம்ப பிலேட்டடா நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிசம்பர்ல தான் ஃபைலே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆடிட் பேரா கொடுக்கும்போது டிபார்ட்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க மார்ச்சோட ரிட்டர்னை வந்து லேட்டா டிசம்பர்ல ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஸோ யூ ஹவ் கிளைம்டு த டைம் பார்ட் ஐடிசி, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் ஐடிசி. அந்த ஐடிசியை நீங்க ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 53rd GST கவுன்சில் மீட்டிங்ல தே ஹவ் given a clear statement saying that செக்ஷன் 2017, 18, 18, 19, 19, 20, 2021 இந்த 4 வருஷத்துக்குமே டியூ டேட் வில் பி 30th November 2021 தான். அதாவது 2017, 18 ஒரு இன்வாய்ஸோடது கூட 30/11/2021 அக்டோபர் 2021 ரிட்டர்னுக்குள்ள நம்ம ஐடியலி எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் இட் வில் பி அலௌடு. So இது ரிலேட்டடா there has been many 53rd GST கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் there has been many recommendations to the council saying that எங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க, நீங்க வந்து டைம் பார்ட் ஐடிசி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க, அதுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு 54th GST கவுன்சில் மீட்டிங்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய ஆர்டர்ஸ் ஏதாவது இதுக்கு கான்ட்ரவென்ஷனா, அதாவது இந்த 2017-18 ஐடிசியை லேட்டா எடுத்தீங்க, 18-19 ஐடிசியை லேட்டா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கான்ட்ரவென்ஷனா ஏதாவது ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ரெக்டிஃபை பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு 6 months டைம் லிமிட் இருக்கு. ஸோ உங்க ஆர்டர் கடைசி இது ரிலேட்டடா ஏதாவது ஆர்டர் வந்து கடைசி 6 monthsல இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்ல நேரா போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா தே வில் ரெக்டிஃபை இட் அண்ட் as said it has not yet been notified. இது வந்து ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணிட்டு போனோம்னா அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி தந்துருவாங்க. இல்ல அப்பீல் போயிருக்கோம் அப்படின்னா அப்பீல் வித்ரா பண்ணிட்டு இங்க ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. நெக்ஸ்ட் திங், இ இன்வாய்சிங். ஸோ ஆஃப் லேட் அட்லீஸ்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2021-22 every notice which has been coming to our notice is somewhere relevant to e-invoicing. அதாவது நம்ம மெயினா என்னன்னா இவேபிள் போகும்போது வந்து இ இன்வாய்சிங் இல்ல, கூட்ஸ் போகும்போது இ இன்வாய்சிங் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல இ இன்வாய்சிங்கும் B2B டிரான்சாக்ஷனும் மேட்ச் ஆகல அப்படிங்கிறது இருக்கட்டும், இல்ல இ இன்வாய்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம் அதை கேன்சல் பண்ணிருக்கோம், எதுக்காக கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பெரிய கேட்கறதா இருக்கட்டும், இல்ல இ இன்வாய்ஸ்ல இந்த வேல்யூ காமிச்சிருக்கீங்க பட் ஜிஎஸ்டிஆர் ஒன்ல இந்த வேல்யூ காட்டல அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ்ல the department has been taking e-invoicing into consideration for assessment of returns for various taxpayers. So in that regard அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால, ஏன்னா அதாவது நீங்க இ-இன்வாய்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல்ல போட்டீங்க அப்படின்னாவே இமீடியட்லி இட் கோஸ் டு தி ரெக்கார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ அவங்களால நீங்க அதை கேன்சல் பண்ணீங்க இல்ல அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டல அப்படின்னா தே கேன் ஈஸிலி மெஷர். நம்ம முன்னாடி வந்து பிசிக்கலா இன்வாய்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கிழிச்சு போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்ஸேஷன் நிறைய ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்வாய்சிங் ஒன்று கொண்டு வந்தாங்க. தட் ஹாஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். நிறைய ஸ்க்ரூட்டனி ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்வாய்சிங் இஸ் ஹெல்பிங் வித் டைம். ஸோ அது ரிலேட்டடா
இ இன்வாய்ஸ் இது வரைக்கும் B2B டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்காக ரிலேட்டடா மட்டும்தான் இ இன்வாய்சிங் வந்து இருந்தது. அதுவும் ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து 5 crores மேல டர்ன் ஓவர் வச்சிருக்கீங்க ஃப்ரம் 2017-18 எனி பினான்சியல் இயர்ல உங்க டர்ன் ஓவர் வந்து 5 crores மேல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து B2B சப்ளைஸ் பண்ணும்போது இ இன்வாய்சிங் வந்து ஜெனரேட் பண்ண வேண்டியிருக்கும். இ இன்வாய்ஸ் அதாவது வேலிட் இன்வாய்ஸ் இ இன்வாய்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா ஃபார் த ரெசிபியன்ட் ஆல்சோ the department has started querying saying that அதாவது கம்பெனி வந்து அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 6 crores அப்படின்னா அவங்க இ இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி இருந்திருக்கும். அவங்ககிட்ட இருந்து பி லிமிடெட் பர்ச்சேஸ் பண்றாங்க, பட் இ இன்வாய்ஸ் வாங்காம நார்மல் இன்வாய்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கம்ஸ் ஆன் டு சே தட் பிஸ் ஐடிசி அவைல்ட் ஆன் ஏ இன்வாய்ஸ் இஸ் நாட் அட் ஆல் வேலிட். ஏன்னா செக்ஷன் 16 படியே நீங்க வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சுதான் நீங்க ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அவங்க லிமிடெட் கொடுத்தது வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸே கிடையாது. லிமிடெடோட வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ் என்ன அப்படின்னா இ இன்வாய்ஸ் போட்டா மட்டும்தான் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ். சோ அப்படி இல்லாத பட்சத்தில் பி லிமிடெட் கிளைம் பண்ண ஐடிசியவே ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரெசிபியன்ட்டுக்கும் இது பெரிய இஷ்யூ வந்து ஆயிட்டு இருந்தது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இ இன்வாய்சிங் ஹஸ் பீன் அ பிக் ஹெல்ப் ஃபார் த டிபார்ட்மெண்ட் டு ட்ராக் த இன்வாய்சஸ் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ இதே வந்து B2Cக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது B2C டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம வித்தோம் அப்படின்னாலும் அதுக்கும் அந்த இன்வாய்சிங் போர்ட்டல் போய் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே டைனமிக் QR கோட் இருந்தது, பட் தட் இஸ் ஃபார் ஒன்லி வெரி பிக் கம்பெனிஸ். 500 crores மேல டர்ன் ஓவர் இருக்க கம்பெனிக்கு மட்டும் தான் டைனமிக் QR கோட் அப்ளிகபிள்ங்கிற மாதிரி இருந்தது. பட் இதை வந்து யாரெல்லாம் இ இன்வாய்சிங் பண்ணுமோ அவங்களுக்கும் அவங்க வந்து அதாவது 5 crores மேல இருக்கவங்க இ இன்வாய்சிங் போடணும் அப்படிங்கும் போது அவங்க B2B டிரான்சாக்ஷன்ஸோட சேர்த்து B2C டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் போடணும் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த கவுன்சில் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளா B2C டிரான்சாக்ஷனுக்கு இ இன்வாய்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், நிறைய வந்து டாக்ஸ் ரேட் வந்து மாறி இருந்தது. ஆக்சுவலா ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லயும் ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸோட டாக்ஸ் ரேட்ஸ் வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த தடவை என்னன்னு பார்த்தா சேவரி ப்ராடக்ட்ஸோடது வந்து ஜிஎஸ்டி ரேட் 18% இருந்தது, அதை வந்து 12% குறைக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. கேன்சர் ட்ரக்ஸ்க்கு ரொம்ப வெல்கம் மூவா 12% ஜிஎஸ்டி ரேட் இருந்தது, அதை 5% குறைக்கலாம்னு பார்த்துருக்காங்க. கார் சீட்ஸோட ஜிஎஸ்டி ரேட் வந்து கூட்டியிருக்காங்க, 18% இருந்தது 28% கூட்டலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இருந்தா அதுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்தது, 5% ஜிஎஸ்டியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ப்ரப்போசல்ஸ் ஆர் நாட் yet நோட்டிஃபைடு. இப்ப சொன்ன எல்லா ப்ரப்போசல்ஸுமே வந்து இது வந்து 54 ஜிஎஸ்டி நம்ம 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல பார்த்தோம். அதாவது 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஜூன் எண்டில் அந்த மாதிரி நடந்தது. அதோட நிறைய சர்க்குலர்ஸ் வர்றதுக்கே வந்து அந்த யூனியன் பட்ஜெட் ஜூலை எண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சில இதெல்லாம் வரவே இல்லை, இன்னுமே வரல. ஆக்சுவலா இன்னும் சில கிளாரிபிகேஷன்ஸ்லாம் இன்னுமே வரல. அப்படி இருக்கும்போது இந்த 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கும் அதோட ரிலேட்டட் நோட்டிபிகேஷன்ஸும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர் எண்ட் அந்த மாதிரிக்குள்ள வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது போக நிறைய இந்த வீக் ஸ்டார்டிங்ல தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. இந்த வீக் ஸ்டார்டிங் நடந்ததுல இருந்தே வந்து வீக்கெண்டுக்குள்ளேயே வந்து they have issued 4 circulars. One circular is relating to demo vehicles. ஸோ ஒரு 2-wheeler விற்கிற இல்லை 4-wheeler விற்கிற ஒருத்தங்க ஒரு சப்ளையர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெமோ வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு எப்பவுமே சில வெஹிக்கிள் வச்சிருப்பாங்க. தட் டெமோ வெஹிக்கிள் may never be sold because that demo vehicle is only for test ride purposes. That demo vehicle may never be sold. அப்ப அந்த டெமோ வெஹிக்கிளுக்கு வந்து ஐடிசி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா வெஹிக்கிளை வந்து சப்சிக்வன்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐடிசின்னு சொல்லியிருப்பான். அப்ப அந்த டெமோ வெஹிக்கிளை நம்ம சேலே பண்ண மாட்டோம் அப்படிங்கும் போது நம்ம அதோட ஐடிசி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதை வந்து கிளீனா கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அந்த டெமோ வெஹிக்கிளுக்கு ஐடிசி எடுத்துக்கலாம் பிகாஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ் இன் சேல் ஆஃப் அனதர் மோட்டர் வெஹிக்கிள். அதாவது நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ரைட் எடுத்து அந்த வண்டி நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு வெஹிக்கிள் வந்து கஸ்டமர் வாங்குவாங்க அப்படிங்கறதுக்காக இட் கான்ட்ரிபியூட்ஸ் இன் ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த டெமோ வெஹிக்கிள்ஸ்க்கு ஐடிசி எடுக்கலாம் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஹாஸ்டிங் சர்வீசஸ். அதாவது என் வெப்சைட்ல நீங்க ஏதாவது வந்து டேட்டா வந்து ஹாஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் தருவீங்க. அதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை கிளாரிபிகேஷன் வந்து அந்த வெப்சைட் எங்க இருக்கோ அந்த இடமா, இல்ல வந்து எங்க சப்ளை பண்றாங்களோ அந்த இடமா, இல்ல வந்து ரெசிபியன்ட் இருக்க இடமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது.
இதுல வந்து என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னா அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா ரெசிபியன்ட் எங்க இருக்காரோ அதுதான் அந்த டேட்டா ஹாஸ்டிங் சர்வீஸோட பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல இருந்து ஒருத்தர் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து யூஎஸ்ஏல இருக்க ஒரு கம்பெனி டேட்டா ஹாஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி யூஎஸ்ஏ. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட்டா குவாலிஃபை ஆறதுக்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸா குவாலிஃபை ஆறதுக்கு த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷுட் பி அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷன் ஃபார் அ டிரான்சாக்ஷன் டு பி குவாலிஃபைட் அஸ் அன் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லும்போது தெரியும் நிறைய அதுக்கு அது ஜீரோ ரேட்டட் சப்ளைங்கிறதுனால அதுக்கு நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது many times the department had taken a stand saying that data hosting நீங்க ஃபாரின் கிளைண்ட்டுக்கு பண்ணாலும் நீங்க இங்க இருந்து தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து மேனேஜ் பண்றீங்க, அதனால அது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்தியா தான், ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடா தெளிவா என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து யூஎஸ் தான், ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டா கிளாசிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. So the next clarification is zero rated supply on payment of tax, export on payment of tax பண்ணா நான் வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்க முடியும். அதாவது ஐஜிஎஸ்டி பெய்டு ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B கட்டுறோமோ அது அப்படியே நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அது அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்துடும். இதுக்கு செப்பரேட் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் கூட ஆக்சுவலா தேவையில்லை. ஷிப்பிங் பில் தான் ரீஃபண்ட் அப்ளிகேஷன். இது செப்பரேட்டா எக்ஸ்போர்ட் வித்வுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கோ இல்லை இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கோ போடுற மாதிரி செப்பரேட் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் கூட போட தேவையில்லை. ஸோ அந்த சினாரியோல ரூல் 96 சப் ரூல் 10 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது நீங்க அந்த கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஏதாவது இன்புட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இம்போர்ட் பண்ண கூட்ஸ்ல ஐஜிஎஸ்டி பே பண்ணல, ஏதாவது அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் இபிசிஜி ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏதாவது ஸ்கீம்ல வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஐஜிஎஸ்டி பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நிறைய சினாரியோல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அசசி வந்து சப்சிக்வெண்டா ஐஜிஎஸ்டி வந்து இன்ட்ரெஸ்டோட பே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரீஃபண்ட் இந்த சீட் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த இன்புட்ஸோட போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அதுக்கு வந்து ஐஜிஎஸ்டி வித் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணியிருந்தாங்க. அந்த சினாரியோக்கு ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வெறும் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும்தான் நீங்க எக்ஸம்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ரீஃபண்ட். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஐ ரிப்பீட், எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ரீஃபண்ட் வந்து இஃப் யூ ஆர் கிளைமிங் exemption on only basic customs duty you are eligible for refund. நீங்க basic customs duty லே exemption claim பண்ணி integrated IGST லேயும் வந்து exemption claim பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை சப்சிக்வெண்டா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது IGST paid refundல you are not eligible to obtain the refund. ஸோ இந்த சினாரியோல நீங்க சப்சிக்வெண்டா நிறைய பேர் வந்து ஐஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டோட கட்டியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதனால டீபார் ஆகாது, அவங்க ரீஃபண்ட் வாங்கினது கரெக்ட் தான், அந்த ஐஜிஎஸ்டி பே ரீஃபண்ட் வாங்கினது கரெக்ட் தான் அப்படிங்கறத திருப்பியும் வந்து கிளாரிஃபை பண்ணி. எஸ், ஸோ தட்ஸ் ஆல் மேஜர்லி வித் த 54th GST Council meeting updates and circulars issued subsequent to that meeting. இன்னும் மேஜரா ஒரு ஐஎம்எஸ் பத்தி லாஸ்ட் வீக் வந்து ஒரு வெபினார் வச்சிருந்தோம். ஸோ ஐஎம்எஸ் நான் கவர் பண்ணல, ஒன்லி ஐ கவர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 54th GST Council மீட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர்ஸ் பத்தி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஐஎம்எஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த வெபினார் போய் நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். ஸோ த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் Q&A. If any questions you please ask. There are some questions have already come in. I will take it one by one. Yes sir, I forward the PPT sir. I will definitely forward the PPT. Yes sir, commercial property covers back and front. Yes sir, commercial property also covers the parking area. Commercial property அது வந்து residential we cannot tell, so it also covers the vacant land. Any updation regarding IGST paid export eligible for inverted tax refund? Sir, in this regard, we are there is a specific restriction in section 54 that inverted tax refund cannot be claimed if IGST paid exports are done, sir. And the export related transaction inverted tax refund claim பண்ணக்கூடாது. There is a specific restriction in section 54, but we are generally of the view that it should be eligible. Uh, logically, it should be eligible. So we have filed some writs, sir, asking for the IGST paid export eligible for inverted tax refund. But we are generally of the view that it should be eligible. Logically, it should be eligible. So we have filed some writs, sir, asking for the IGST paid export eligible for inverted tax refund.
based on that decision, you will be able to know, sir. But as of now, the department is not giving, as there is a specific exclusion in section 54 that inverted tax refund cannot be claimed for IGST paid expense. Yes, please again section 128A. Section 128A, I have detailedly explained in the 53rd GST Council meeting, sir. 53rd GST Council meeting tax stocks, but I will once again summarize it. One thing is, in section 128A, they say that if you have any section 73 notice or order subsequent to section 73, if you pay only the tax amount, the interest and penalty amount will be waived for the first 3 financial years from the inception of GST. That is financial year 2017-18, 18-19, and 19-20. In that regard, in the last council meeting, the government has decided to notify the date as 1/11/2024 as the starting date and 31/3/2025 as the ending date. So ideally, if you have any tax demand, if you pay within 31/3/2025, then you will be eligible for that relief on under section 128A. I will again re-quote it saying that if you have any demand under section 74, this relief will not be eligible. The department's first appeal against adjudication, if the department's first appeal against adjudication order is against taxpayer and we claim benefits under section. Yes, sir. Because the section 128A wordings read that only the demand pending in pending under section 73 or section 107. So ideally, you should be eligible for that benefits under section 128A. We have started the business in the current financial year and our turnover has crossed 5 crores. Should we need to generate e-invoice in this year itself, or is it required to be generated? Sir, it is required to be generated from the next year only, sir, because the IR in itself would not have been generated for you in the e-invoice portal. They will update it only after only in the year end. So from next financial year, if you're generating e-invoice, that should be enough. We use craft for manufacturing. Still, do we have to deduct TDS at 2%? Yes, sir. Because that those wordings are not yet very clear actually on what HSN the TDS should be actually deducted. But even if you use the scrap for manufacturing, if it is classifiable as a metal scrap, you should deduct TDS at 2%. But we should await the notification. How to do invoicing for V2CS? They are yet to notify it, sir. They will provide a provision in the portal. They have also told that they will release a pilot version in the portal beforehand. So immediately, I don't think immediately they will make it mandatory. At least the pilot version will run till Jan 2025 is what we least expect. If the department's, yes, sir, this I already answered, sir. If the department's first appeal against the adjudication order, that I already answered. November to September, isn't, sir? Sir, in what regards you're asking? I couldn't understand, sir. If you're asking about section 128A, we are of the view that even if you pay tax now, you can avail relief under section 128A. But the 54th GST Council meeting has specifically noted that the date when the section 128A will be notified is 1st November 2024. So I thought that to be on a safer hand, if the appeal period is not yet over, we can pay after November. If any limit for RCM on rent? No, sir, there is no limit. Generally, there is no limit in RCM itself, sir. This is not similar to TDS. So there is in anywhere there is no limit, sir. Only in TDS, GST there is a limit. In TDS, in RCM there is no limit for any transaction. You can say. So for rent also, we are not expecting any limits, sir. Could you please share all the meetings, all the presentations of the previous meetings to sir? We are not receiving the same notice. Okay, sir, sure. You just share me the mail ID, sir. I will ask the admin to send you all the PPTs, sir. 2019-20 RCM paid for the year 2024-25 ITC eligible. Yes, sir, it is eligible because in the 53rd GST Council meeting, they have given relief for this because if RCM is paid for yesterday's also, from the payment date till the next 30th November, you are eligible for the ITC provided a self-invoice is generated. B2C, how to invoicing in e-invoicing in portal. I have already answered it, sir. That is, the government has told that they will launch a pilot version beforehand. So we are expecting it to be mandatory only from at least February 2025.
We are dealing with taxable and nil-rated goods. Can we issue bill of supply invoice for nil-rated and also tax invoice for tax? Yes, sir. You can give that, sir. Because for nil-rated, you should give bill of supply. For taxable goods, we should give tax invoice. You are treating it as two separate transactions, sir. That should not be an issue. The TDS at 2% applicable only for metal scrap buyer, not for seller. Yes, sir. Sir, TDS is generally deducted by a person who is giving the amount, sir. If they meant the seller, they would have given us TCS is what I opine. But let's wait for the official notification, sir. I think in that notification they will be much clearer to say who should deduct and on what value they should deduct. Because I had taken a stand based on the current section 51, wherein for government contracts we should deduct TDS, sir. So we can wait and see on that note, sir. In particular invoice, if we receive both 12% and 18%, what would be the freight rate? 12% or 18% to be mentioned in the price. Sir, I couldn't get the question properly, but I think what you mean to say is a freight invoice is given, wherein they have given for freight charges 12% is charged, and for loading charges 18% is charged. I think this is the question you were intending to ask. For that only, they have given a clarification now saying that for that loading and unloading also, if it is given in the same invoice, the same 12% can be charged. If the GTA is opting for forward charge mechanism under 12%. If they are giving separate invoice for freight, separate invoice, and for loading and unloading expenses, separate invoice, then they should charge 12% for freight and they should charge 18% for any ancillary services that is provided separately. Sir, when will become RCM on commercial building rent? Sir, RCM on commercial building rent is yet to be notified, sir. We are awaiting the notification. From that only, we should be ideally able to pay that, sir. Financial year 2017 to financial year 2020, first 3 years, I have RCM liability as per GST at 2A, but I have not paid. If I pay now, can I be eligible for ITC now? Yes, sir. This also I have answered in a previous query. You can claim now, sir. That is what is recommended in the 53rd GST Council meeting minutes. So you can claim that provided you have issued a self invoice, sir. Kindly explain again the RCM payable for freight expenses, separate bill and loading bill separate, what we will do. Sir, if separate bill is given for freight charges and separate bill is given for loading and unloading charges, they are two separate transactions. So in that scenario, for freight charges you should pay RCM, and for loading and unloading expenses the GTA will issue a invoice with GST. If they have provided the same invoice, you should pay RCM on the entire value, as it all becomes same supply in the bracket of composite supply, sir. Yes, presentations will show. Walker. Okay, sure, sir. Yes, sir. Sorry, I didn't know by your name, sir. Yes, sir. We will share it, sir. Not RCM on commercial property with effect from. So RCM on commercial property with effect from, that is yet to be notified, sir. As I already said, they have only proposed it. We are awaiting the notification. Then only we will be able to pay, sir. Under section 128A, please explain, sir. Yes, right. I already explained it twice in this Q&A session itself. Once again, to give a brief, section 128 covers cases wherein you have section 73 notice and you are paying only the tax amount. If you pay only the tax amount, the interest and penalty will be waived. If you have notice under section 74, section 128A is of no use. In that regard, the department has the GST Council, in the GST Council meeting, they had discussed saying that 1/11/2024 will be the notified date for section 128A to come into force, and it will be applicable till the payments made till 31/3/2025. Thank you, Langovan sir. Thank you for the appreciation. Yes, sir. Thank you, Jonathan sir. Thank you very much. Yes, sir. Yes, sir. I think I have taken all the questions. Yes, if there are any queries, I have given the number of admin and support team. You can please reach out to them. And I also thank you for your patient listening. And I also thank Nadarajan sir for his presence and for his loving words. So I kindly request you to keep a track of our tax talks in the next every Friday we are conducting tax talks.
to a much better topic with respect to return filing. We will have a detailed meeting next week. We'll get it notified to you. Thank you for your patience.